ஹரியோம். சிந்திக்க சில துளிகள். சென்ற ஞாயிற்றுக்கிழமை வடுவளையம் விநாயகர் கோவில் ஆண்டு விழா நடந்தது. அந்த ஆண்டு விழாவுக்கு நான் போயிருந்தேன். அப்போது சங்கரண்டாம்பாளையம் பட்டக்காரர் தென்கரை நாட்டு மன்னர் வேணாடுடையார் அவர்கள், பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் வந்திருந்தாங்க. அவங்க முன்னிலையில் நடந்தது. எப்பவுமே அவர் முன்னாடி நிற்பாங்க. அவர் பக்கத்தில் நம்ம ஊர் கவுண்டர் திருமலைசாமி ஐயா நிற்பாங்க. இன்றைக்கி அதுக்கு மாற்றாக அவருடைய பையன் கவியில் நின்றுக்கிட்டு இருந்தார். அவருக்கு கழுத்தில் மாலை போட்டிருந்தது. அவர் முன்னிலைப்படுத்தப்பட்டார். என்னது அவருக்கு அடுத்து இவர் தானே இப்போ அது முடிவாயிருச்சா அப்படின்னு நான் கேட்டேன் பக்கத்தில் ஒரு மாமா கிட்ட. அவர் சொன்னார், முடிவாயிருச்சு, 1 மாதத்துக்கு முன்னாடியே அந்த பொறுப்பு ஏற்றாச்சு, இனிமேல் அவர் வயசாயிருச்சு, வேண்டாம், இனி இவர் மகனை கூப்பிடுங்கன்னு சொல்லி ஊரில் எல்லாம் சின்ன கூட்டம் போட்டு முடிவு பண்ணோம். அவருக்கு அந்த பொறுப்பு ஏற்றுறது மாதிரி ஒரு உருமாலை கட்டி ஒரு பூஜை பண்ணி திண்ணீர் கொடுத்து அந்த ஏற்பாடு நடந்தது அப்படின்னு சொன்னார். அதை கேட்கும்போது உண்மையாலுமே மனசில் ஒரு சந்தோஷம். இது எவ்வளோ ஒரு காலகாலமாக நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு பண்பாடு. வெள்ளைக்காரன் இந்த நாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி இது ஒரு சட்டமாக ஒரு முறையாக இருந்தது. ஆனால் அவன் வெள்ளைக்காரன் 200 ஆண்டுகள், அவன் போய் இன்றைக்கி 78 ஆண்டுகள். ஆனாலும் இந்த பாரம்பரியம் இன்று வரை அது காப்பாற்றப்படுது. அப்படிங்கிற போது சந்தோஷம். சங்கரண்டாம்பாளையம் ஒரு 4-5-10 வருஷத்துக்கு முன்னாடி சங்கரண்டாம்பாளையம் பட்டக்காரர் அந்த வேணாடுடையார் முத்துரத்னம் அவங்க இறைவனடி சேர்ந்ததுக்கு பின்னாடி இப்போ இருக்கிற பட்டக்காரர் அவர்கள் பொறுப்பேற்ற போது அந்த பட்டம் சூட்டி சிற்றரசராக பொறுப்பேற்ற அந்த நாள் நானும் போயிருந்தேன். அது கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. இது ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் என்ன நடந்ததோ அப்படி இன்றைக்கி நடக்குது. இது சட்டம் கிடையாது, அரசியலமைப்பு சட்டத்தில் இல்லை, கவர்மெண்ட் இதுக்கு ஆதரவு இல்லை. ஆனாலும் மக்களாக ஒன்று கூடி அந்த பழைய பண்பு, அந்த பண்பாடு, அந்த அரசு, நம்ம பாரம்பரியத்தை நம்ம செய்யணுங்கிற ஒரு எண்ணம், இதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நாடு எவ்வளோ ஒரு அற்புதமான திட்டத்தில் இருந்தது அப்படின்னா, இப்போ தாராபுரம் ஒரு தாலுக்காவுக்கு ஒரு சிற்றரசர் இருப்பாங்க. இப்போ வேணாடுடையார் தென்கரை நாட்டு மன்னர், அவர் ஒரு சிற்றரசர். இப்படி தாலுக்கா காங்கேயம் மண்டாடியார் அவங்க ஒரு சிற்றரசர். இப்படி தாலுக்காவுக்கு ஒரு சிற்றரசர் இருப்பாங்க. 24 சிற்றரசர்களுக்கு ஒரு பேரரசுன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பேரரசு இருப்பார். அந்த பேரரசுகிட்ட தான் படை பலம் இதெல்லாம் இராணுவமெல்லாம் இருக்கும். இவங்ககிட்ட அந்தளவுக்கு இருக்காது. வரி வசூல் பண்ணுறது, மக்கள் மத்தியில் பிரச்சனைகளை தீர்க்கிறது, அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன ஒரு ஆள் தான் வச்சுருப்பாங்க. ஆனால் இராணுவம், அதிகாரம் இதெல்லாம் பேரரசுகிட்ட இருக்கும். அந்த 24 பேரரசுக்கும் ஒருத்தர் சக்கரவர்த்தி இருப்பார். அந்த சக்கரவர்த்தி அதே மாதிரி ஒரு 24 சக்கரவர்த்திக்கு அல்லது 24-54 தெரியல, அது ஒரு கணக்கு. அதுக்கு ஒரு மகா சக்கரவர்த்தி இருப்பார். அவர் தான் இந்த பாரத நாடு முழுக்க அவர் தான் பெரியவர். அவர் சொன்னால் எல்லோரும் கேட்கணுங்கிற மாதிரி இருக்கும். இவங்களுக்குள்ளே தான் யுத்தம், இவங்களுக்குள்ளே தான். அதுலேயும் பார்த்திங்கன்னா சிற்றரசர் சொன்னால் கேட்கலைன்னா பேரரசுகிட்ட போவாங்க, பேரரசர் சொன்னால் கேட்கலைன்னா சக்கரவர்த்திகிட்ட போவாங்க, சக்கரவர்த்தி சொன்னால் கேட்கலைன்னா மகா சக்கரவர்த்தி சொன்னால் கேட்கலைன்னா யுத்தம். இப்படியெல்லாம் ஒரு ஏற்பாடு இருந்தது. இங்கே கூட பார்த்திங்கன்னா சிற்றரசருக்கு கீழே இருக்கிற கிராமங்களில் ஒவ்வொரு கிராமங்கள்லேயும் ஒவ்வொரு ஊர் கவுண்டர், நம்ம ஏரியாவில் கவுண்டர் சமுதாயங்கிறதுனால அப்படி சொல்கிறேன்னா, ஒவ்வொரு ஊருக்கு கவுண்டர் இருப்பாங்க. அவர் தான் பெரிய வீட்டுக்காரர் அல்லது ஊர் கவுண்டர் அப்படி இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே ஒரு 2 பேர் இருப்பாங்க அவருக்கு துணையாக. அவங்க 3 பேர் 4 பேர் சேர்ந்து இந்த ஊர் பிரச்சனையை அவங்களே முடிச்சுக்குவாங்க. இங்கே முடியலைன்னா சிற்றரசர்கிட்ட போவாங்க. இப்படி ஊருக்குள்ளே ஒரு கட்டுப்பாடு இருந்தது. ஊரில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையை அவங்களே தீர்த்துக்குவாங்க. ஊரில் நல்லது கெட்டது ஏதாவது வேணும்னா அல்லது கொடுக்கணும்னா அந்த பெரிய வீட்டுக்காரர்கிட்ட போய் சொல்லுவாங்க. அவர் முழுமையாக ஊருக்காக இருப்பார்.
இப்போல்லாம் சொல்கிறாங்க, சின்ன 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 விஷயங்களெல்லாம் சின்ன சின்ன பசங்கள்லாம் கூட கணக்கு வழக்கு பெரியவங்கள பார்த்து இதெல்லாம் நடக்குது. என்ன அவர் அப்படி பண்ணுறாரு, இப்படி பண்ணுறாரு. இது எதுக்காக இந்த பெரிய வீட்டுக்காரர் இருக்காங்கன்னா, அவர் கிட்டத்தட்ட ஊர் விஷயத்தை தான் கவனிப்பார். தன்னுடைய குடும்ப விஷயம் ரெண்டாவதாக இருக்கும், ஊர் விஷயத்தை தான் கவனிப்பார். அப்படித்தான் இருந்தாங்க. அவர் அவருடைய செலவு, அவர் குடும்பம் இதெல்லாம் இருக்கு இல்லையா? அப்போ ஊர் வரிப்பணத்தில் அவர் உழைக்கிறதில்ல, ஊருக்காக உழைக்கிறாரு. அப்போ ஊரில் இருக்கிற பணம் அவர் தொடக்கூடாது, அவர் செலவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல என்ன நியாயம் இருக்குது? அதாவது ஊருக்காக அவர் உழைக்கிறாரு, அவருடைய செலவு அந்த ஊரை சார்ந்தது தானே, அந்த ஊர் தானே பார்த்துக்கணும். அப்படி இருக்கும்போது இவர் செலவண்டிட்டு போட்டார், செலவண்டிடுறாரு, கணக்கு கொடுக்கணும் அப்படின்னு சின்ன பசங்கள்லாம் கூட கேள்வி கேட்பாங்க. ஆனால் இதெல்லாம் புரிஞ்சிக்காததுனால தான், இந்த விஷயம் புரிஞ்சுது அப்படின்னா அது செய்ய மாட்டாங்க. இன்றைக்கி இதுலேயும் மாற்றம் இருக்குது, அதுலேயும் மாற்றம் இருக்குது. இவங்களும் ஊருக்காக உழைக்க முடியறதில்ல, காலத்தினுடைய சூழ்நிலை. அப்படி உழைச்சாலும் நல்ல பேர் கிடையாது, அதனால் அவங்க செய்கிறதில்ல. செய்கிறவங்களையும் அதையும் கொஞ்சம் நெஞ்சம் செய்கிறவங்களையும் தேவையில்லாமல் சில பேர் கேள்விகள் கேட்டு அதெல்லாம் தளர்வடைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் அது நல்லதில்லை. இந்த கட்டுப்பாடு மிக மிக தேவை. ரொம்ப அதாவது ஒரு ஊரில் ஒரு சாதாரண ஒரு நாவிதன் வீட்டில் ஒரு கல்யாணம் அப்படின்னா, அந்த ஊரில் இருக்கிற அவங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்க முன்னாடி நின்று அந்த கல்யாணத்தை தன் வீட்டு கல்யாணம் மாதிரி நடத்தி வைப்பாங்க. ஒரு விவசாயி வீட்டுக்கு ஒரு 50 மூட்டை நெல் விளையுது அப்படின்னா, நேராக அவர் வீட்டுக்கு போயிடாது, இல்லை அது வியாபாரத்துக்கு போயிடாது. அந்த கீழே இருக்கிற ஒவ்வொரு கூலி தொழிலாளர் வீட்டுக்கும் அந்த தோட்டத்திலிருந்து நெல் போகும். இதெல்லாம் நாம் கண்கூட பார்த்துருக்குறோம். அவங்க எல்லாத்துக்கும் கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிறத வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வச்சுட்டு மிச்சம் இருக்கிறது தான் சந்தைக்கு வியாபாரத்துக்கு விற்பாங்க. அவ்வளோ ஒற்றுமை இருந்தது இந்த ஊருக்குள்ளே. ஒருத்தருக்கு ஒருத்தர் பின்னி பிணைஞ்சு ஜாதிங்கிறத பார்க்காம எல்லாம் நம்மளுதுங்கிற எண்ணத்தோடு கூடி வாழ்ந்தார்கள். ஆனால் இன்றைக்கி ஜாதி அரசியல் எல்லாம் பிளவு, எல்லா இடத்துலையும் சந்தேகம், எல்லா இடத்துலையும் கேள்வி. அதனால் அப்படிப்பட்ட நேரத்தில் கூட இந்த மாதிரி சில காரியங்கள் இன்னும் தொடர்ந்து நடக்கிறத நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி, வணக்கம்.